ஹலோ மாணவ கண்மணிகளே, ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் புக் எடுத்து படிக்க ஆரம்பிச்சிட்டிங்களா? எல்லோரும் படித்தாதான் வாழ்க்கையில் முன்னேற முடியும். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா 6th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 2 லெசன் ஸ்போர்ட்ஸ் ஸ்டார்ஸ் அப்படின்றதோட புக் பேக் எக்ஸசைஸ் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பேஜ் நம்பர் 92ல் இருந்து இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இருக்க எக்ஸசைஸ் உரிய வீடியோஸ் போட்டிருக்கேன். அதோட லிங்க்கை நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் அதையும் பார்த்து பயனடைஞ்சுக்கோங்க. வாங்க இன்றைக்கி படிக்க ஆரம்பிக்கலாமா? பேஜ் நம்பர் 92, அதாவது 92ல் லிசனிங் அப்படின்றத தான் நம்ம இன்றைக்கி ஃபில் பண்ண போகிறோம். வாசிக்கிறேன் பாருங்கள். லிசன் டு யுவர் டீச்சர் அண்ட் நம்பர் த பிக்சர் அக்கார்டிங்லி. ஒரு 4 ஃபோட்டோ கொடுத்துருக்காங்க. அந்த ஃபோட்டோவில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் அதில் எழுதணும். சரியா? மொதல் ஃபோட்டோவை பார்த்தீங்க அப்படின்னா ஒருத்தர் ஒரு ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு கடலுக்குள்ளே இருக்கிற மாதிரி இருக்குது. அது பேர் ஸ்கூபா டைவிங் அப்படின்னு சொல்லுவாங்க. SCUBA அடுத்து டைவிங், DIVING. ஸ்கூபா டைவிங் அப்படின்னா கடலுக்கு ஆழத்தில் போய் நீச்சல் அடிக்கிறது பேர் தான் ஸ்கூபா டைவிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா B. அதில் ஒருத்தவங்க ஒரு படகுல, அதாவது சின்ன படகுல ஏறி தண்ணியில் போகிற மாதிரி இருக்குது. அது ஒரு ஆறில் போகிற மாதிரி இருக்குது. அது பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒயிட் வாட்டர் ராஃப்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஆற்றுல பயணம் போன்றதை இந்த மாதிரி சொல்லுவாங்க. என்னன்னா ஒயிட் வாட்டர் ராஃப்டிங். மூணாவது C. அந்த பிக்சரில் பார்த்தீங்கன்னா ஒருத்தவர் மலைக்கு நடுவில் ஒரு பேராஷூட் மாதிரி ஒரு இதில் அப்படியே நல்லா பறந்து போயிட்டுருப்பார். இதை என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா பேரா கிளைடிங் அப்படின்னு சொல்லுவாங்க. கிளைடிங்னா தமிழில் என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சறுக்கிறதுன்னு அர்த்தம். பேரா கிளைடிங்னா பேராஷூட்டை போட்டுக்கிட்டு சறுக்கிறது அப்படின்றது அர்த்தம். அதனால தான் இந்த விளையாட்டு பேர் பேரா கிளைடிங். ஓகேவா? இப்போ கடைசி இதுக்கு வந்துட்டோம். D. அதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க பனிமலையில், அதாவது பனி நிறைஞ்ச இடத்துல ஸ்கேட்டிங் பண்ணுறாங்க. அதுக்கு பேர் ஐஸ் ஸ்கேட்டிங் அப்படின்னு சொல்லலாம். பார்த்தீங்கன்னா காலில் ஒரு போர்டு, கையில் 2 குச்சி, ஹெல்மெட் அதெல்லாம் மாட்டிக்கிட்டு அவங்க பனிச்சறுக்கு பண்ணுறாங்க. தமிழ்லன்னா பனிச்சறுக்கு, ஆங்கிலத்தில் ஐஸ் ஸ்கேட்டிங். அடுத்து அந்த படத்துக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா ட்ரூ ஆர் ஃபால்ஸ் ஒன்று கேட்டிருக்காங்க. மொத்தம் 5 கேள்வி கொடுத்து ட்ரூ ஆர் ஃபால்ஸ் கேட்டிருக்காங்க. அதுக்கு முதல் கேள்வி பார்த்தீங்கன்னா ஹிமாச்சல் பிரதேஷ் இஸ் அன் ஐடியல் பிளேஸ் ஃபார் பேரா கிளைடிங் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆனால் நம்ம வாஸ்து பார்த்தது படி பார்த்தீங்க அப்படின்னா அது தவறான விடை. அதனால் அதுக்கு ஆன்சர் ஃபால்ஸ். ரெண்டாவது ஸ்கின்னிங் ஆஃபீஸர்ஸ் ஆஃபர்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் டு டெலிவ் இன்டு ஓசியன்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கும் விடை தவறு, அதாவது ஃபால்ஸ். மூணாவது பேராகிளைடிங் இஸ் ஆல்சோ எ ரீக்ரியேஷனல் அட்வென்ச்சர் ஸ்போர்ட். அது ஒரு அட்வென்ச்சரான ஸ்போர்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால அது ட்ரூ. அடுத்து நான்காவது ஸ்கூபா டைவிங் ஹேஸ் அ ஹியூஜ் ஃபாலோயிங் ஆஃப் ஆல் ஓவர் த வேர்ல்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு ரசிகர்கள் எல்லா உலகத்தில் இருக்க எல்லா இடத்துலேருந்து இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அது தவறான விடை, அது ஃபால்ஸ். அடுத்து ஐந்தாவது த மோஸ்ட் சூட்டபிள் பீரியட் ஃபார் ஸ்கிங் இஸ் ஃப்ரம் மார்ச் டு ஜூன். அதுவும் சொல்கிறாங்க, அதுவும் தவறான விடை. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ அடுத்தது பேஜ் நம்பர் 93ல் இருக்க ஸ்பீக்கிங், அந்த இதுக்குரியதை பார்க்க போகிறோம். இந்த இதில் அவங்க ஒரு படத்தை கொடுத்து கீழே ஒரு 4 கேள்வி கேட்டிருக்காங்க. என்னென்ன கேள்வின்னு பார்த்தீங்கன்னா அந்த விளையாட்டின் பெயர் என்ன, நேம் ஆஃப் த ஸ்போர்ட், அதில் என்ன எக்யூப்மெண்ட் யூஸ் பண்ணி விளையாடுவாங்க, அடுத்து எந்த மாதிரி இடத்துல அதை விளையாடுவாங்க, அதை எப்படி விளையாடுவாங்க, இந்த மாதிரி ஒரு 4 இது கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு விளையாட்டுக்கும் என்னென்னு சொல்லிட்டு தனித்தனியாக அந்த டேபிள் போட்டிருக்கேன். இந்த டேபிள் வச்சு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இந்த டேபிளையும் பார்த்துக்கோங்க, அந்த இடத்து அந்த புக்கில் இருக்க அந்த ஃபோட்டோவையும் பார்த்துக்கோங்க. ஓகேவா? வாங்க பார்க்கலாம். இது ஃபுட்பால் கொடுத்துருக்காங்க. நம்ம எப்பயும் போலேயே பார்க்க ஆரம்பிக்கலாம். அந்த ஒவ்வொன்றுக்கும் அந்த டேபிள் போட்டிருக்கேன். இந்த டேபிள்லேருந்து நீங்கள் பார்த்து படிச்சுக்கோங்க. அடுத்ததுக்கு போகலாம். அடுத்து நம்ம பேஜ் நம்பர் 93ல் இருக்க ஒரு எக்ஸசைஸை தான் பார்க்க போகிறோம். ப்ரெசன்ட் யுவர் ஸ்போர்ட்
டு த கிளாஸ் இன் 4 to 5 sentences அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு உங்களுக்கு ஒரு வாக்கியங்கள்லாம் கொடுத்துருக்காங்க. அதில் உங்களுக்கு என்ன விளையாட்டு வேணுமோ அதை பற்றி நீங்கள் போட்டுக்கலாம். இந்த இடத்துல நான் வந்து கிரிக்கெட் விளையாட்டை பற்றி சொல்லிட்டு இருக்கனால எல்லாத்துக்கும் நான் கிரிக்கெட்டை வச்சே நான் ஆன்சர் சொல்ல போகிறேன். உங்களுக்கு எந்த விளையாட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அந்த விளையாட்டை வச்சு நீங்கள் இதுக்கு ஆன்சர் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்போ நான் வந்து ஐ லைக் டு ப்ளே கிரிக்கெட், அதனால் எனக்கு கிரிக்கெட் பிடிச்சிருக்கனால நான் கிரிக்கெட்டுன்னு எழுதுகிறேன். அடுத்து ரெண்டாவது, ஐ ப்ளே கிரிக்கெட் ரெகுலர்லி வித் மை ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து மூன்றாவது, கிரிக்கெட் இஸ் அன் இன்டோர் இல்லை அவுட்டோர் கேம், அதாவது கிரிக்கெட் இஸ் அன் அவுட்டோர் கேம் அப்படின்னு போட்டுக்கோங்க. நாலாவது, கிரிக்கெட் கேம் ரெக்யர்ஸ் 11 players. ஏன்னா கிரிக்கெட் வந்து 11 பேர் வச்சு தான் விளையாட முடியும். அடுத்து, கிரிக்கெட் ஹேஸ் பேட் பால் அண்ட் ஸ்டெம்ஸ். அடுத்தது, இட் இஸ் இல்லை கிரிக்கெட் ஜென்ரலி பிளேட் இன் கிரவுண்ட் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து கடைசியானது, ஐ என்ஜாய் பிளேயிங் கிரிக்கெட் கேம். ஓகேவா? உங்களுக்கு என்ன கேம் பிடிச்சிருக்கோ அந்த கேமை வச்சு நீங்கள் போட்டுக்கோங்க. இப்போ அடுத்தது போயிடலாம். அடுத்தது பேஜ் நம்பர் 94 இருக்க பிக்டோகிராமர் தான் இப்போ பார்க்க போகிறோம். இந்த பிக்டோகிராமரில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஒரு அப்ஜெக்டிவ்ன்றது அது நவுனை டிஸ்கிரைப் பண்ணி வரும், மிகைப்படுத்தி வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. நவுன்னா என்னன்னு தெரியும் உங்களுக்கே, பிளேஸ், பென், பேப்பர், அதாவது எந்தெந்த இதெல்லாம் வந்து பேர் சொல்லி கூப்பிடுறோமோ அது எல்லாமே நவுன்னு சொல்லலாம். நவுன்லேயே வந்து நிறைய விதமாக இருக்குது. இந்த இடத்துல அட்ஜெக்டிவ்னா என்ன சொல்ல வராங்கன்னா, நவுனை மிகைப்படுத்தி சொல்கிறது தான் அட்ஜெக்டிவ் அப்படின்னு சொல்கிறாங்க. எக்ஸாம்பிளுக்கு இந்த இடத்துல ஒரு 6 ஃபோட்டோ கொடுத்துருக்காங்க. இந்த 6 ஃபோட்டோலையும் வந்து நம்மளுக்கு தெளிவாக புரிய வைக்கிறாங்க. டீன் மொதல் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டிங்கன்னா ஹாட் டீ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. டீன்றது நம்ம டெய்லி குடிக்கக்கூடியது, அது வந்து ஒரு நவுன். ஏன்னா நம்ம வந்து அது பேர் வச்சுருக்கோம், அதனால் அது நவுன். அந்த டீ வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்கிறதுனால ஹாட் அப்படின்ற வார்த்தை யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்படின்றதுனால ஹாட்டுன்றது டீயை வந்து டீ ரொம்ப சூடாக இருக்குது அப்படின்றத சொல்கிறதுனால ஹாட்டுன்றது அட்ஜெக்டிவ் இந்த இடத்துல. இப்போ ஃப்ளார், சாதாரண ஒரு ஃப்ளார் இருக்குது, ஆனால் பியூட்டிஃபுல் ஃப்ளார். ஃப்ளார் எப்பயுமே பியூட்டிஃபுல்லாக தான் இருக்கும். வெறும் ஃப்ளார்னு சொன்னாலே ஓகே, ஆனால் பியூட்டிஃபுல் ஃப்ளார் அப்படின்னு சொல்கிறப்ப அந்த ஃப்ளாரை வந்து ரொம்ப மிகைப்படுத்தி சொல்கிறாங்க. அதனால இந்த இடத்துல பியூட்டிஃபுல்ன்றது அட்ஜெக்டிவாக இருக்குது. அதே போல் தான் மீதி இருக்க எல்லா ஃபோட்டோலையும் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இப்போ அடுத்தது நம்ம போகலாம். இப்போ அடுத்தது பேஜ் நம்பர் 94 இருக்க கிராமர் எக்ஸசைஸ் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஜி, look at the picture and fill in the blanks with suitable words. மொதல் கேள்வி, there is a dash ground in my school அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிக்சர் கொடுத்துருக்காங்க. நீங்கள் இதுக்கு நிறைய வார்த்தைகள் போட்டுக்கலாம். அதாவது நான் இந்த இடத்துல கொடுத்துருக்க மாதிரி ஸ்பேசியஸ், பிக், பியூட்டிஃபுல், இந்த 3ல் நீங்கள் எது வேணாலும் போட்டு எழுதிக்கலாம். ரெண்டாவது கேள்வி, the dash sky looks beautiful at night. அதாவது டார்க்குன்றது எல்லாருக்குமே தெரியும். ஸ்டாரின்றது புது வார்த்தை. இந்த புது வார்த்தையை நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா ஃப்யூச்சரில் உங்களுக்கு ரொம்பவே யூஸ் ஆகும். ஓகேவா? அடுத்து 3வது கேள்வி என்னென்னு பார்த்தீங்கன்னா, த ட்ரே ஹேஸ் டேஷ் வெஜிடபிள்ஸ் அப்படின்றப்ப அந்த ட்ரேயில் வந்து எத்தனை வெஜிடபிள் இருக்குதுன்னு கேட்குறாங்க. ஆனால் அதில் வந்து எல்லா விதமான வெஜிடபிள்ஸும் இருக்கனால மெனி வெஜிடபிள்ஸ்னு சொல்லிக்கலாம், இல்லை டிஃப்ரெண்ட் வெஜிடபிள்ஸ் அப்படின்னும் சொல்லிக்கலாம். அடுத்து 4வது, இட் இஸ் அ டேஷ் டே அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்க ஃபோட்டோவில் காற்று இல்லை வெயில் ரொம்ப அடிக்கிற மாதிரி போட்டிருக்காங்க. அதனால இட் இஸ் அ சன்னி டே அப்படின்னு சொல்லிக்கலாம். எந்த ஃபோட்டோ கொடுத்துருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கலாம். இப்போ வந்து காற்று பயங்கரமாக அடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா விண்டி டே அப்படின்னு போட்டுக்கலாம். 5வது, த கேர்ள் கேவ் ஹர் ஃப்ரெண்ட் எ டேஷ் ஸ்மைல் அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் ஸ்வீட்டுன்னு போட்டுக்கலாம், இல்லை ப்ராடுன்னு போட்டுக்கலாம், எந்த இது வேணாலும் போட்டுக்கலாம். நீங்கள் ஸ்வீட்டுன்னு போட்டாலும் ஓகே தான், ப்ராடுன்னு போட்டாலும் ஓகே தான். ஓகேவா? இப்போ அடுத்து நம்ம பேஜ் நம்பர் 95 இருக்க ஹச்ன்ற எக்ஸசைஸை பார்க்க போகிறோம். ஓகேவா? இதுவரை உங்களுக்கு புரிஞ்சிச்சா? இதுவரை உங்களுக்கு திரும்பியும் புரியலை அப்படின்னா இந்த வீடியோவை ஃபஸ்ட்லேருந்து இன்னொரு தடவை போட்டு பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிடும். ஓகேவா? இப்போ நம்ம அடுத்ததான 95 இருக்க ஹச்ன்ற எக்ஸசைஸை பார்க்கலாம். புட் த வேர்ட்ஸ் இன் கரெக்ட் ஆர்டர் அண்ட் ரீரைட் ஈச் சென்டென்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மொதல் கேள்வி, தே ஹாவ் எ போஸ்ட் பாக்ஸ்.
அப்படின்னு சொல்லிட்டு ப்ராக்கெட்டில் ரெட்டு ஸ்மால் ரெக்டாங்குலர் அந்த மாதிரியும் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம அதை வந்து எப்படி ரீஅரேஞ்ச் பண்ணி எழுத போகிறோம் அப்படின்னா தே ஹாவ் அ ஸ்மால் ரெக்டாங்குலர் ரெட் போஸ்ட் பாக்ஸ் அப்படின்றத இதுக்கு கரெக்டான விடை. இதே நீங்கள் வேறு மாதிரி மாற்றி போட்டிங்கனாலும் மீனிங் கரெக்டாக வர மாதிரி தான் தெரியும், ஆனால் அது தவறாயிரும். ஓகேவா? அடுத்து ரெண்டாவது, ஐ ஹாவ் ஸ்டிக்ஸ் லாங் டு ப்ரௌன். ஐ ஹாவ் 2 லாங் ப்ரௌன் ஸ்டிக்ஸ். ஏன்னா ஆன்சர் கொடுத்துருக்கிறது வந்து கரெக்டாக இருக்குது. ஏன்னா அந்த மாதிரி வாஸ்தா மட்டும்தான் பொருள் வந்து எளிமையாக வரும். இதே நீங்கள் தமிழில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாகவே புரியும். ஐ ஹாவ் ஸ்டிக்ஸ், என்கிட்ட குச்சி இருக்குது. லாங் நெட்டை 2 ப்ரௌன், அதாவது ப்ரௌன் கலரில் இருக்குது அப்படின்னு சொல்லிக்கலாம். இதே நீங்கள் தமிழில் நீங்கள் ட்ரை பண்ணி ட்ரான்ஸ்லேட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாகவே புரிஞ்சிடும். மூணாவது, ஃபைண்ட் மீ த ப்ரஷஸ் நியூ 5 எல்லோ. ஆன்சர் வந்து ஃபைண்ட் மீ த 5 நியூ எல்லோ ப்ரஷஸ். அதே மாதிரி தான் மீதி இருக்க 4 and 5 ஆன்சர் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதை பார்த்து ட்ரை பண்ணுங்கள். அடுத்தது ஐன்ற எக்ஸசைஸை பார்க்க போகிறோம். ரெஃபர் டு த டிக்ஷனரி ஃபார் மீனிங்ஸ் அண்ட் சர்க்கிள் த ஆட் ஒன். ஆட் ஒன் அப்படின்னா பொருந்தாதவற்றை வட்டமிடுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு டைனி, அதுக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஸ்மால், எனாமரஸ், லிட்டில், பன்னி அப்படின்னு பூன்னி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இதுக்கு வந்து நீங்கள் டிக்ஷனரி ரெஃபர் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு டைனின்ற வார்த்தைக்கு இன்னும் எத்தனை வார்த்தைகள் இருக்குது, டைனின்ற மீனிங்கை கொடுக்குற வார்த்தையே இன்னும் எத்தனையோ வார்த்தைகள் இருக்குது. அதில் கொஞ்சம் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. நீங்கள் அதை வந்து தெரிஞ்சால் மட்டும்தான் இதை உங்களால் கண்டுபிடிக்க முடியும். ஸ்மால் அப்படின்னா குட்டி அப்படின்றது உங்களுக்கு தெரியும். எனாமரஸ்ன்றதுக்கு என்ன மீனிங்னு பார்த்தீங்கன்னா தாராளமான அப்படின்ற அர்த்தம் இருக்குது. லிட்டில்ன்றது பார்த்தீங்கன்னா கொஞ்சமான அப்படின்ற அர்த்தம் தான். பண்ணினாலும் அதே போல் தான். இதில் வந்து என்ன வந்து தவறாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா எனாமரஸ். அதே போல் தான் மீதி இருக்க எல்லாத்தையும் பண்ணணும். நான் உங்களுக்கு ஆன்சர் கொடுத்துருக்கேன், நீங்கள் அதை பார்த்து நல்லா புரிஞ்சு படிச்சுக்கோங்க. ஓகேவா? ஒவ்வொருத்தருக்கும் நம்ம டிக்ஷனரியை வந்து ரெஃபர் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய வார்த்தைகள் தெரிய வரனால நீங்கள் இங்கிலீஷை வந்து ஈஸியாகவே பேசி முடிச்சிட முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இதுவரை இந்த சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்திருந்தீங்கன்னா பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நீங்கள் தொடர்ச்சி அந்த வீடியோவை வந்து பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு என்னென்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு புரிய வரும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை ஷேர் பண்ணி விடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இந்த மாதிரி பல வீடியோஸோட உங்களை சந்திக்க வரேன், அதாவது பாடங்களோட உங்களை சந்திக்க வரேன். மறக்காம யூடியூப் சம்பிரதாயமான 3 விஷயத்தை பண்ணிருங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணிருங்க. அண்ட் தென் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே லைட்டாக தட்டிடுங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனே கண்டு நீங்கள் உடனே படிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருப்பீங்க.